அண்டோ அடுத்தவன வந்துட்டு போறான்டே. ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஃபிஷிங் நாகர்கோவில். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தத்தில் ஒரு 3 மயில் விரால் வந்து ஸ்ட்ரைக்கு கிடச்சிருந்து. நம்ம அதை 2 மீன் தான் கரையாற்றிருப்போம். ஒரு மீன் வந்து பிரைடு கொஞ்சம் வீக்காக இருந்தனால பிரைடை கட் பண்ணிவிட்டு போயிட்டு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த 3 மீனுமே நம்ம லைவ் ஸ்ட்ரைக் தான் எடுத்து போட்டிருக்கோம். மொபைலில் எடுத்தனால பெரிய அளவு கிளாரிட்டி இருக்காது. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம யூஸ் பண்ணியிருந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா நம்ம ஹனிஸ் ப்ரோ கடையில் வாங்கின அந்த 160 ரூபா அந்த முல்லரோட காப்பி ஃப்ராக் தான். ஃப்ராக் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒர்த்தாக தான் இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டி சேம் குவாலிட்டி முல்லரோட ஒரிஜினல் ஃப்ராக். ஆனால் வந்த வரப்புக்கு அதில் அடுத்து ஓப்பன் இல்லை, இல்லைன்னா கப்பிடுங்க. சரியான வரவு வந்தாங்க. கேட்டியா கொஞ்சம் அப்படி பைய பொறுமையா இழுத்தாலே மதி கேட்டு பின்னுக்கு அப்படி இழுனே பின்னுக்கு இழு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பிரைடு நமக்கு கொஞ்சம் வீக்காக இருந்தனால மட்டும்தான் கீழே இறங்கி போய் சரி லீடர் லைனை பிடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் மீன் வந்து நம்ம நினச்ச மாதிரி நிற்கல. கிடக்கா இந்த 2வது மீனுமே நம்ம ஆண்ட்ரோ பிரதருக்கு தான் விரட்டி வந்து, ஆண்ட்ரோ பிரைடு வீக்காக இருந்தனால பயந்து தவளை எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட சொன்னான் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. அதனால தான் 2வது மீன் நம்மளால் லேண்ட் பண்ண முடிச்சு. 2வது மீன் 3வது மீன் 2 மீனுமே மொத்தம் 3 மீனுமே ஆண்ட்ரோக்கு தான் ஸ்ட்ரைக் ஆக வேண்டியது. அடுத்த 2 மீனே நம்ம லேண்ட் பண்ணிட்டோம். காட்டி தந்துருக்கேன் அடிச்சு கரையாற்றிட்டு வரேன் போடுறோம். தவளை மேலே குறைஞ்ச நம்பிக்கை வரும். அதான் இந்த தவளை கொண்டை இவ்வளோ பேர் அந்த பிரைடு கொஞ்சம் நைஸ் பிரைடு. லாங் கேஸ்டிங் வேண்டி வாங்கினோம். ரொம்ப என்னன்னா அப்பா ஸ்ட்ரைக்ஸ்ல கிடங்குச்சு போடுற கொப்பனை முன்னது விடாத 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 தூக்கிடு போட்டு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோலேருந்து ஒரு 1.5 கிலோ அதுக்குள்ளாடி தான் வரும். அதுக்கு மேலே போகாது. கொஞ்சம் சைஸ் மீன் தான். நம்ம 3 மீனுக்குமே ஒரே இந்த 2 மீன் லேண்ட் பண்ண 2 மீனுக்குமே ஒரே ஃப்ராக் தான் யூஸ் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் உனக்கு முதல் அடிச்சது
மீனை கொப்பனையமும் பார்க்கவே இல்லை. நான் பார்த்த இடத்தை மட்டும் பார்த்தேன். கண்ணு எடுத்தா இடம் இப்படி 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 இங்க ராடு மேலையா இருக்கு. எனக்கு வெட்டின சரக்கு மேலே இடத்த பத்தி பார்த்தான இப்போ மரம் இதுதான் உனக்கு முதல்ல அடிச்சது. அவ்வளோ கணிப்பு சரியா என் புண்டாச்சி மேலே 3 தவளை வரிசையாக வருது. எதை அடிக்கணும்னு அதுக்கே கன்ஃபியூஷன் ஆகிடும். நம்ம அடிக்க இடம் சரிதானா? இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு ஒரு 2 kg ப்ளஸ் வரும். மொத்தத்தில் இந்த 2 மீன் தான் இன்றைக்கி லேர்ன் பண்ணியிருப்போம். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்துக்கிட்ட ட்ரை பண்ணி மட்டும்தான் நம்மளால் இந்த 2 மீன் லேர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.